பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உபத்திரவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வேதாகமத்தில் 119வது சங்கீதம் 153வது வசனம், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் வேதத்தை மறவாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், வேத வசனத்தை காலையிலும் மாலையிலும் இரவிலும் வாசிக்கிற அந்த அனுபவத்துக்குள் ஆக நீங்கள் உங்களை பரிசுத்தாவினருக்கு வெட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தைரியமாக தேவனை பார்த்து சொல்லலாம், பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், சத்துருக்களால் நான் நெருக்கப்படுகிறேனே, இதிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், நான் உடைய வேதத்தை மறவேன், உடைய வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறீரே மறவேன் என்று சொன்னால், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் மறக்கல, நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனோடு கூட தைரியமாய் பேசலாம். எந்த வார்த்தை உங்களுக்காக கடந்து வந்ததோ அந்த ரேமா வார்த்தைகளை எடுத்து அனுதினமும் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அதே வார்த்தை கொண்டு உங்களை உபத்திரவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, கடன் பிரச்சனை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, உமது வேதத்தை மறவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருடைய வார்த்தையை நீங்கள் மறக்க கூடாது. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் இருதயத்திலும் சிந்தையிலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் எழுதப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் யாரெல்லாம் வேதத்தை இன்னும் வாசிக்க தொடங்காமல் இருக்கிறீர்களோ, சில வீடுகளில் வேதாகமத்தை பார்த்தால் ஷெல்ஃபில் அப்படியே வைத்திருப்பார்கள், அது தூசி பிடித்து போய் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லும் போது அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள், திருப்பி அந்த வேதத்தை கொண்டு அப்படியே வைத்து விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வேதத்தை திறந்து வாசித்தீர்கள் என்றால், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக நிச்சயமாக நின்று பதில் கொடுக்கிற வார்த்தைகள், என் தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் உபத்திரவத்தில் அவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நீங்கள் எடுத்து இன்றையிலிருந்து அது வாசிக்க தொடங்குங்கள். தொடக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க தொடங்குங்கள். கர்த்தர் உங்களை அந்த வார்த்தை நிமித்தமாக சகல தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க இல்லை என்றால் உங்களுக்கு விசுவாசமும் வராது, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக முடியாது, உபத்திரவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது. எல்லாவற்றிலிருந்து விடுதலை வேண்டுமா? வேதத்தை எடுத்து வாசிங்கள். இந்த சத்திய வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். நீங்க யாராக வேணாலும் இருந்து போலாம், சத்திய வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். சத்திய தெரிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? வேதத்தை எடுத்து வாசிக்கும்படியாக நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும், சமாதானத்தை, சந்தோஷத்தையும் பார்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதத்தை வாசிக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, போதிங்க எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று. ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.